வழங்குவதே அந்த யோசனை. கொஞ்சம் மாற்றி யோசித்த சிந்தனைகள் உதித்ததுதான் அம்மா உணவகம். அம்மா உணவகம் என்ற சிந்தனைக்கு சொந்தக்காரர் சைதை துரைசாமி. 2006, 2011 காலகட்டத்தில் தனது மனிதநேய அறக்கட்டளை மூலம் சைதாப்பேட்டையில் மலிவு விலை உணவகத்தை நடத்தி வந்தார். இந்த யோசனையை முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் பரிந்துரைத்த போது அவரும் ஏற்றுக்கொள்ள உதயமானது தமிழ்நாடு அரசின் மலிவு விலை உணவக திட்டம். 2013 மார்ச் 19ஆம் தேதி சென்னை சாந்தோமில் மலிவு விலை உணவகத்தை தொடங்கி வைத்தார் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா. அதே நாளில் 15 இடங்களில் மலிவு விலை உணவகங்கள் சேவையை தொடங்கின. இந்த எண்ணிக்கை அடுத்தடுத்த நாள்களில் உயர்ந்தது. காலை உணவாக 1 ரூபாய்க்கு இட்லி, 5 ரூபாய்க்கு வெண்பொங்கல், மதிய நேரத்தில் சாம்பார் சாதம் உள்ளிட்ட கலவை சாதம் ஒவ்வொன்றும் 5 ரூபாய், தயிர் சாதம் 3 ரூபாய் என விற்பனை செய்யப்படுகிறது. இரவு உணவுக்கு சப்பாத்தி விற்பனை செய்யப்பட்டது.